الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தோட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ரொம்ப விருப்பமான அவனுடைய அடியார்களுக்கு பரிசாக கொடுத்த உம்மத்துடைய மாதத்தில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் இருக்கோம். அதுலேயும் 3வது நாளில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் 3 தராவிகள் முடிச்சிருக்கோம். முதல் தராவியா தொழுத உடனேயே அன்று பிறந்த பாலகர்னு மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம். 2வது தராவி தொழுத உடனே தாய் தந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 3வது தராவி முடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிந்து வாழக்கூடிய அடியார்கள் அப்படின்னு மலக்குமார்கள் கூறுவாங்களாம். அப்படிப்பட்ட புனிதமான நாட்களில் நம்ம இருக்கோம். இரவும் பகலும் பருல வாழக்கூடிய வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கான். இரவும் பகலும் பருல வாழ்கிறோம் இல்லையா? மற்ற நாட்கள் எல்லாம் நம்ம விட்டு விட்டு வாழுவோம். ஆனால் இந்த இதில் தான் நம்ம என்ன செய்வோம்? ரமலானில் மட்டும்தான் நோன்பு வச்சுருக்கோம். பருளான அந்த அத்தனை மாவுலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கான். அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் மனமுகந்து இந்த ரமலானை அல்ஹம்துலில்லாஹ் பெரியார்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இறை நேசர்கள் பெரியார்கள் எல்லாம் இது நம்மளுக்கு இறுதி ரமலானா இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்களாம். அடுத்த வர ரமலானை நம்ம சந்திக்க முடியாத என்ன செய்யறது? இந்த ரமலானை ஒரு நொடி பொழுத கூட, ஒரு நிமிஷத்தை கூட, ஒரு செகண்டை கூட நம்ம வீணாக்காம அதை அமலை கொண்டு நம்ம நிரப்பணும் அப்படின்னு என்ன செய்வாங்களாம்? பாடுபடக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்மள்கிட்ட எத்தனையோ ரமலான் வந்து போயிருக்கு. நம்ம ஆயிலுக்கு எத்தனை ரமலானை சந்திச்சிருக்கோம்னு நம்ம புரியலாம். நம்ம அறிவுக்கு தெரியும். ஆனா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா அப்படின்னு ஒரு நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப நம்ம ஆயிலுக்கு நம்மளுக்கு கணக்கு தெரியும். நம்ம எத்தனை வருஷம் இந்த நம்மளால நம்ம கடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும். அந்த முன்னோர்களுக்கெல்லாம் அதிகமான ஆயுள்கள் கொடுக்கப்பட்டுச்சு. நிறைய ஆயுள்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு வரலாறுல எடுத்துக்கிட்டோம்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க ஒரு மனிதர்கிட்ட, ஏன் உங்களுக்கு ஒரு தங்குற இடம் வச்சு நீங்கள் அமல் செய்யக்கூடாதா? இப்படி வெட்ட வெளியில் இப்படி வழுக்கு பாறையில் இருந்து நீங்கள் அமல் செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இறையடியாருக்கு சொன்னாங்களாம், நான் 700 வருஷம் தான் வாழ போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு ஒரு வீடு தேவையாண்டாங்களாம். என்ன சொன்னாங்களாம்? 700 வருடம் தான் நான் இருக்க போகிறேன், இதுக்கு ஒரு வீடு தேவையாண்டாங்க. அப்போ தான் அல்லாஹ் தாலா சொன்னானா, நான் 60க்கும் 70க்கும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வரும், அது உலகத்திலேயே வாழ்றது மாதிரி வாழ்வாங்க. அந்த சமுதாயம் நம்ம தானே. இந்த இதுல நம்மளுக்கு என்ன புரியுது? ஆயுள்கள் நிறைய ஆயுள்கள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் முதல்ல இருந்திருக்கு. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், எல்லாருக்கும் பிந்திய சமுதாயம், என்னுடைய உம்மத்துகள் எல்லாத்துக்கும் பிந்தி வர்றாங்க, ஆயுள்ல குறைவாக இருக்காங்க. அப்ப அவங்களை எப்படி முந்தி நீ சொர்க்கத்துக்கு அனுப்புவ? அவங்க நன்மையில எப்படி முந்தியவர்களாக என்னுடைய உம்மத்திற்கு ஆவாங்கன்னு கவலையோட துவா கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த ரசூலுக்கு நம்ம என்ன கடமை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். கேட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னா, உங்களுடைய உம்மத்துகளுக்கு நான் அதிகமான நன்மையை கொடுக்கக்கூடிய வழிமுறையில ரமலான் என்ற ஒரு மாதத்தை நான் வச்சிருக்கேன். 12 மாதத்துல ரமலான் என்ற ஒரு மாதம் நான் வச்சிருக்கேன். அந்த ஒரு மாதத்துல லைலத்துல் கதிர்ங்கிற ஒரு இரவு இருக்கு. அந்த இரவு ஒரு இரவுல ஒரு மனிதன், அதுக்காக நான் அந்த இரவுக்கே வணங்கிக்கிறோன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அல்லாவும் ரசூலும் பேசிக்கொண்ட உரையாடல். அந்த ஒரு இரவுல ஒரு மனிதன் நின்று வணங்கும் போது, ஒரு மனிதன் நல்ல அமல்கள் செய்யும் போது, நற்காரியங்கள் ஈடுபடும் போது, தீயதை விட்டு தவிர்த்து இருக்கும் போது, நான் என்ன செய்யறேன்? 84 வருடமும் 4 மாதமும் நன்மை செய்த கூலியை நான் கொடுக்குறேன். சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்ம கணக்கு போட்டு பார்த்தா என் வயசையெல்லாம் கணக்கு முடியல. இந்த கணக்கு டோட்டல் போட்டு தாங்கண்டு என்னுடைய சந்ததிகள்கிட்ட சொன்னா வேற வேலையே இல்லையாம்மா உனக்கு?
என்னம்மா கணக்கு போட சொல்ற உன் வயசுக்கு? எத்தனை வருஷம் வாழ்ற முடியாம நமக்கு ஒரு கணக்குன்றது இல்ல. நம்ம வெளித்தோற்றத்துக்கு உள்ள வயசு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மறைவாக அல்லாஹ் எவ்வளவு வயசை வச்சிருக்கேன், எத்தனை ரமலான நம்ம கடந்திருக்கோம், எத்தனை லைலத்துல் கத்ர் இரவு சந்திச்சிருக்கோம். அந்த லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹ் விரும்பிய மாதிரி, ரசூல் விரும்பிய மாதிரி நம்ம வணக்கம் செஞ்சிருக்கோமா? ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்ப்போமே. லைலத்துல் கத்ர் இரவுன்னா 27 மட்டும் நம்ம நினைச்சிட முடியாது. ஒத்தைப்படை இரவுகள்ல எந்த நாள் நம்ம தேடிக்கொள்ளுங்கள்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம தேடல் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கோம். அப்படிப்பட்ட புனிதமான மாதத்துல நம்ம இருக்கோம். அந்த மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு எல்லாரும் ஒரு அளவு அந்த அமல் மேல தாக்கம் உள்ளதுனால தான் நம்ம காலையில 10 மணியில இருந்து இப்போ 1 மணி வரைக்கும் நம்ம இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடினால் 1 மணி வரைக்கும் இந்த இடத்துல அமரக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு தரும். இந்த நேரத்துல நீங்க நல்லா பாருங்க, இந்த இடையில வர இந்த போனுக்கு சொல்ற பதிலை தவிர நம்ம சிந்தனைகள் எங்கேயாவது போயிருக்கா? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. இதையே நம்ம சுபஹானல்லாஹ் நம்ம தனிமையில இருந்து சொல்லும் போது, மஜ்லிஸா சொல்லும் போது, ஜமாத்தோட சொல்லும் போது அதுக்குள்ள ஈர்ப்பும் அதுக்குள்ள ஒரு தன்மை இருக்கிறது மாதிரி வீட்டுல இருக்கா? ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமே. இப்ப என்னைய கூட எல்லாரும் சொல்றாங்க, அங்கேதான் சேர்ந்து தொழுகிறது இல்லையே, நீங்க வாட்டுக்கு வீட்டுல தொழுதுட்டு இருக்க வேண்டியது என்ன? அவங்களும் அமலை சொல்லி கொடுத்துட்டு இருக்க வேண்டியது என்ன? எனக்கு இப்படி பழகி போனதுனால என்னமோ தெரியல, என்னால இருக்க முடியல. அப்ப நான் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஒரு ஜமாத்தை புரிய அல்லாஹ், நான் அமல் செய்யக்கூடிய அந்த வழிமுறைக்கு தகுந்த ஆட்களை எனக்கு தந்து உதவியா அல்லாஹ், நீ நேசிக்கிறங்கிற அடையாளத்தை எனக்கு காட்டியா அல்லான்னு அல்லாட்ட கேட்டு நம்ம வாங்குற மஜ்லிஸ் தாமா இது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அப்படி நம்ம ரமலானை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனமுகந்து நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பு, அமல்கள் நிறைந்த வாய்ப்பை நம்ம தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்மள்ட்ட அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த போன்ல எத்தனையோ சேனல்னு வச்சு பார்க்கணும். ஆனா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சேனல் இஸ்லாம்ங்கிற ஒரே ஒரு சேனல் தான். அந்த சேனலுக்குள்ள நம்ம ஒழுங்கான முறையில நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்குள்ள அறியாமையை அகற்றக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ரமலான். இந்த மாதத்தையும் நம்ம தவற விட்டுட்டோம்டா, அறியாம எனக்கு என்னைய விட்டு போகல அப்படின்டா, யார் நஷ்டவாளி? அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? நான் உங்களுக்கு தாங்க முடியாது சுமையை தரமாட்டேன்னு சொல்லிட்டான். நம்ம என்ன சொல்றோம்? என்னால தாங்க முடியலையே, ஏன் தான் அல்லாஹ் இப்படி பண்றானா தெரியலையே, நான் தான் கிடைச்சேனா அவனுக்கு? அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, இந்த நோயை கொடுத்துருக்கானே. பாவத்துக்கு நோய் கிடையாதுமா. அல்லாஹ் நம்ம செய்யற பாவத்துக்கெல்லாம் தண்டனை துனியாவில் கிடையவே கிடையாது. துனியாவில் கிடையாது, எல்லாமே ஆகிரத்துல தான் அதுக்குள்ள தண்டனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். தண்டனை இல்லாம கேள்வி கணக்கை லேசாக்கி சிரிச்சுக்கிட்டே எல்லாம் போக சொல்லிடுவானா சில அடியார்களை. போங்க போங்க அப்படின்ட்டுருவானா. அது அந்த சலுகை நம்மளுக்கு கிடைக்கணுமே, அதுக்கு தான் இந்த உழைப்பு. அப்ப நம்ம அறியாமைங்கிற முதல் இருளை நம்ம இங்க இருந்து அகற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அறியாமைங்கிறது தான் பாவத்தினுடைய இருள் அப்படிங்கிறாங்க கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பாவத்துடைய இருள் என்னன்னா அறியாமை. இப்ப நம்ம அறியாமைங்கிறது பார்க்கும்போது இப்ப நம்மகிட்ட நிறைய இருக்கும். அதாவது ஓதும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு தக்குவா, ஓதுறதை கேட்கையில இருக்கக்கூடிய அந்த தக்குவா, மற்ற நேரத்தில் அது காதுல ஒலிக்குதா? நம்மளுக்கு காதுல அப்படி ஒலிக்காட்டாலும் ஒரு தவறுன்னு தெரியுது. நான் இந்த வசனத்தை ஓதி இருக்கேன், இதை செய்யக்கூடாதுங்கிற வசனத்தை நான் ஓதி இருக்கேன், நான் செய்ய மாட்டேன். இதுதான் அறியாமையை விட்டு வெளியே வர்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பொய் பேசக்கூடாது. பெரும் பாவங்கள்ல ஒண்ணு பொய். அந்த பொய்யை விட்டு நம்ம விலகிறதுக்கு ஒரு காரணம் என்ன? நான் அந்த வசனத்தை நான் ஓதி இருக்கேன், அல்லாஹ் எல்லாம் தந்திருக்கேன் இல்லையா? உலகத்துடைய தொடர்புலையே இப்போ உங்களை நான் பார்க்கையிலையும் நீங்க என்னை பார்க்கையிலையும் அல்லாஹ் தஆலா ஒரு சிறு மகிழ்ச்சியை வச்சிருக்கேன்ல. அப்ப அந்த குர்ஆனை பார்த்து நம்ம என்ன மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம்? அந்த மகிழ்ச்சியே அந்த அமல்கள்ல மகிழ்ச்சி வர்றதுதான் அறியாமையை விட்டு நீங்கிறது. ஒரு வக்துக்கு 2 வக்து நம்ம மறு வக்துக்கு நடுவுல அல்லாஹ் தஆலா கேப்பு கொடுத்துதானே நம்ம வாழ வச்சிருக்கான். எப்பவுமே நீ சஜதாவுல இருங்கன்னா இருந்துதான் ஆகணும். 50 வக்து அவன் கொடுத்த ரப்பு அதை வாங்கிக்கிட்டு வந்திருந்தாங்கண்டா, அல்லாஹ்வுடைய நியதி 5 வக்து தான் நம்மளுக்கு கொடுக்கணுண்டு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கறதுக்கு 50 வக்துண்டான். அந்த 50 வக்து இந்த துனியாவில தான் இருக்கு. அந்த 50 வக்துல உடைய அந்த சாரத்தை நம்ம எத்தனை இப்ப தொழுதுருக்கோம்? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒளி செஞ்ச உடனே தொழுகிற 2 ரக்காயத்து என்ன செய்யறோம்? ஒழுவுடைய காணிக்கை நபின்னு தொழுகிறோம். இதுக்கு சொர்க்கத்துல காலடி ஓசை யாரு? பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலடி ஓசை கேட்டுச்சு.
நம்ம நம்ம காலடி ஓசையும் வல்ல ரஹ்மான் சேர்க்க அருள் புரிவானாக. ஒன்றாவது. அடுத்து சலாத்துல் தௌபா ஓதுவோம், தொழுவோம். சலாத்துல் சுக்ரியா, சலாத்துல் ஹாஜத்து, சலாத்து சொல்லுங்க, துஹாவுடைய தொழுகை, இஸ்திகாராவுடைய தொழுகை, தஸ்பீவுடைய தொழுகை, இந்த பகல் நேர தொழுகக்கூடிய இந்த தொழுகை. அல்ஹம்துலில்லாஹ். இது எத்தனை வக்து? இது வக்துடைய கணக்கு தான். 50 வக்துல அல்லாஹ் கொடுத்தேன் இல்லையா, இதெல்லாம் வக்துடைய கணக்கு தான். அப்ப நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம நினைச்சு பார்ப்போம், அல்லாஹ் நம்மளை எவ்வளவு தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல நம்மளை எவ்வளவு அமர வச்சிருக்கான். அமல் செய்யக்கூடிய ஆசை. அல்ஹம்துலில்லாஹ். லுகா நேரம் வரவும் நம்ம தொழுகணுமேங்கிற அந்த எண்ணம் வருதுல. ஒரு சில நேரத்துல லுகா தவறி போகும். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, எங்களுக்கெல்லாம் ஒரு சில நேரங்கள்ல தவறி போக வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். அப்பத்தான் நம்மகிட்ட என்னது அறியாமை இல்லைன்னு அர்த்தம். சரி, இன்னைக்கு தொழுகல, நாளைக்கு தொழுதுக்கிறோம். நம்ம தான் அல்லாவுக்கு இத்தனை நாள் தொழுதுட்டோம்ல, இன்னைக்கு ஒரு நாள்ல என்ன வந்துடும், அதை எடுத்துட்டோம்னா என்ன, அது அறியாமைங்கிற அந்த பாவத்தின் இருளுக்குள்ள நம்ம போறது மாதிரி ஆகும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அந்த அடிப்படையில நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துல சில திக்ருகள் இப்போ ஓதணும். அது விளக்கம் கேட்டீங்க, அதை சொல்லிடுவோம். இன்னைக்கு உடல் உறுப்புகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு வெளித்தோற்றத்துல அந்த உறுப்புகளுக்கு எல்லாம் பேர் வச்சிருக்கான். சரி, மறைவாக உள்ள இருக்கே அது எல்லாமே அல்லாஹ்வுடைய நுட்பத்தோட படைச்சு வச்சிருக்கான். வெளியில உள்ளதாவது நம்ம சொல்லிடுறோம், கண்ணு இந்த இருக்கு, மூக்கு இருக்குன்னு காட்டிடும். உள்ள உறுப்பை யாராவது காட்ட முடியுமா? சமீபத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க, நான் கண்ணில் பார்க்கல, சொன்ன செய்தி, நான் அந்த போட்டோவை பார்த்த செய்தி. ஹார்ட் வெளியே இருக்கான், அந்த பிள்ளையுடைய ஹார்ட் வெளியே இருக்கு, துடிக்கிறத மக்கள்லாம் பார்க்குறாங்க. அப்ப இது அல்லாஹ் இது எதுக்கு இந்த அறிகுறியை கொடுக்குறான்? பார்த்து நம்ம பயப்படுறதுக்கு. அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்மளுக்கு தெரியப்படுத்துறது என்னண்டா, நம்மளுக்கு உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே சொர்க்கம். நம்ம பார்க்க